ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம் அதுக்கான வீடியோ. இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், ஐ ஆம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேடிச்சு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கரண்ட் வீக்கோட ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு டேயான புதன்கிழமை நம்ம சேடிச்சு 100% ஒர்க் ஆகிருக்கு. ஓகேவா? அதுக்கான லிங்க்கை கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம சேடிச்சு வந்து 95% அக்யூரேஸாக இருக்கும், மோஸ்ட்லி 100% கூட அக்யூரேட்டாக இருக்கும். நேற்று வந்து 100% ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கான லிங்க்கு கீழே கொடுக்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகிருக்கு, அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 35 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஏன் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து குறைஞ்சது 1 மந்த்துக்காக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அப்போனா தான் அப் அண்ட் டவுன்ஸை நம்ம பார்க்க முடியும். நேற்று வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு. அதனால் 1 மந்த் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த நான் சொன்ன ஜோனுக்கு மேலே எப்படி மார்க்கெட் மூவ் ஆகும் உங்களால் பார்க்க முடியும். 1 மந்த் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் மார்க்கெட் எப்படி நம்ம அந்த ஜோனை தொட்டுட்டு மேலே போகுது, மறுபடியும் கீழே போயிட்டு நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகுது, அதான் பார்க்க போகிறோம். 1 மந்த்க்காக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீக்கோட முதல் நாள் நம்ம ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கு லிங்க் கீழே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி 100% ஒர்க் ஆகிருக்கு. ஓகேவா? வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். எடுத்துக்கிட்டு நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பேஸ் பார்க்கணும். நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் இன்றைக்கி தேதி வந்து 25 இன்றைக்கி தேதி 25 அப்போனா இது ப்ரீவியஸ் டேனா 24 க்ளோசிங் ப்ரைஸ். ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 25,056. அப்போனா இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஒரு ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ரவுண்ட் ஃபிகர்னா 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கியோட ஓப்பன் ப்ரைஸ் பார்க்கணும். இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன பார்க்கணும். இன்னொன்று ஓப்பன் ப்ரைஸ் வந்து 25,034. ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் வந்து 25,056. இன்னையோட ஓப்பன் வந்து 25,034. அதாவது நேற்றோட க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ நம்ம செக் பண்ணக்கூடியது பிஇ ப்ரைஸ். நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகி பார்க்க போகிறோம். அதாவது 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். ஏன் புட் ப்ரைஸ் செக் பண்ணோம்னா, நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து இன்றைக்கி கீழே தான் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. இப்படி நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதை பிஇ ப்ரைஸ் செக் பண்ண போகிறோம். சப்போஸ் மேலே ஓப்பன் பண்ணோம்னா கால் ப்ரைஸ் செக் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பிஇ ப்ரைஸ் செக் பண்ணி பார்ப்போம். 25,000